Welcome friends, welcome to my channel My First View. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் புலாவ் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, கிராம்பு, குருமிளகு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பவுச்சாட்ட செஞ்சுக்க போறோம். நம்ம இத லைட்டா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை மட்டும் இடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் தான் லைட்டா இடிச்சு வச்சிருக்கோம். இத ஒரு பேக் மாதிரி பண்ணிக்கலாம். பவுச்சாட்ட இது பாத்தீங்கன்னா மஸ்லின் கிளாத் கிச்சன் த்ரெட் வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கணும். ஒரு pan வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ நெய்யை விடுறோம். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நெய் ஹீட் ஆனதும் சீரகம் கூடவே முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், நீளமாக கட் பண்ண வெங்காயம் இதோட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே செஞ்சு வச்சுக்கிட்ட இந்த பவுச்சை இதோட சேர்த்திக்கலாம் தண்ணியில். எதுக்காக பவுச்சா செஞ்சு இதோட போடுறோன்னா கடைசியில் எடுக்கும்போது ஈஸியாக வரும். புலாவு பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய குப்பையாக இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அதுக்காக இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் இருக்க எசன்ஸு ஜூஸ் எல்லாம் இந்த தண்ணியோட நல்லா கலந்துக்கும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சிருக்க அரிசி இதோட சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். தண்ணியும் அரிசியும் ஈவனாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அதே சமயம் சாதம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போது ஒரு நல்ல ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு வைக்கலாம். தம் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ மேலே ஒரு
1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பேக் பவுச் பார்த்திங்கன்னா அதையும் எடுத்துடலாம். சூப்பரான வெஜிடபிள் புலாவ் தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.